ஒரு ஓநாய் வந்து தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே ஒரு இணையோட வாழும். கிட்டத்தட்ட அந்த இணை வந்து சாகிற வரைக்கும் ஒரு பேர் வந்து ஒரே மாதிரி தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே மாதிரி வாழக்கூடிய முனாகம்மஸ்ன்னு சொல்லுவோம் கல்யாணத்தில், ஒரே இணையோட வாழ்கிறது. அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் ஓநாய் கூட்டத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஆல்ஃபா மேல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மத்தியில் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஆல்ஃபா மேலுங்கிற வார்த்தை எதை குறிக்கக்கூடியது, இப்போ இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, சோஷியல் மீடியா என்விரான்மெண்ட்டில் பெரும்பாலும் ஒரு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய, அப்புறம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய, பாவம் பார்க்காத, கொஞ்சம் வந்து தனக்கு தேவையான விஷயங்களை வயலண்ட்டாக சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை அல்லது ஏதோ ஒரு இண்டிவிஜுவலை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை ஆல்ஃபா. சமீப காலமாக சில பாலிவுட் படங்களில் வேற அந்த ஆல்ஃபா மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த ஆல்ஃபாவுக்கு உண்டான குணநலன்கள் என்னென்னு அந்த ஹீரோவை விளக்கும்படியாக காட்சிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஆல்ஃபாங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் உண்மையிலே என்ன, ஆல்ஃபாங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான இந்த குணநலனுக்கு உண்டான கருத்துக்களோடு இது எப்போ பொருந்தி போகுது, இதை முத சொன்னவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆல்ஃபாவுக்கு நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்தானது, அந்த விளக்கமானது டோட்டலாக மாறுபடுது. ஆல்ஃபா அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதல்ல டேவிட் மீச் அப்படிங்கிறவர் தான் பயன்படுத்துகிறார். அவர் வந்து ஒரு ஜுவாலஜிஸ்ட்டு. அவர் வந்து அவருடைய புத்தகமான த உல்ஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் 1970களில். அந்த புத்தகத்தினுடைய ஆராய்ச்சிக்கு, ஆய்வுக்கு அவர் சில விலங்குகள் நல காப்பகத்துக்கு போய் ஒரு ஓநாய் குடும்பத்தை அவர் ஆய்வு செய்கிறார். அந்த ஓநாய் குடும்பத்தில் ஸ்பெசிஃபிக்காக 2 இண்டிவிஜுவல் ஓநாய்கள், 2 ஓநாய்கள் மட்டும் அதிக மரியாதை கொடுக்கப்படுது. அந்த 2 ஓநாய்க்கும், அந்த 2 ஓநாய்கள் வந்து மற்ற ஓநாய்களை விட ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக அவருக்கு தெரியுது. வேட்டைகள்லேயும் அந்த ஓநாய்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்படுது, சமூக சூழல்லையும் அந்த ஓநாய்கள் முன்னிலைப்படுத்தப்படுது. அப்படின்ன உடனேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, டேவிட் மீச்சுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவருடைய ஆய்வில் இந்த 2 ஓநாய்களும் கொஞ்சம் வயலண்ட்டான ஓநாய்களாக இருக்கலாம், அதனால மற்ற ஓநாய்கள் இந்த 2 ஓநாய்களை பற்றி பயப்படுது. அந்த மாதிரி ஒரு கருத்து முடிவுக்கு வந்து அந்த 2 ஓநாய்களுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா, ஆல்ஃபா மேல் ஆல்ஃபா ஃபீமேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். சரி, அப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது. இதே மாதிரியான ஒரு ஓநாய் கூட்டத்தை அவர் வந்து காடுகளில் போய் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சது விலங்குகள் நல காப்பகத்தில். இப்போ காடுகளில் போய் ஆய்வு செய்யும்போது அதே மாதிரியான ஓநாய்களை பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய ஆல்ஃபா மேல் மற்றும் ஆல்ஃபா ஃபீமேல் ஓநாய்கள் எதுவுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இல்லை, அது நேரடியாக வயலண்ட்டான மிருகங்கள் இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா, தாய் தந்தையர், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஓநாய்கள், அந்த மூத்த ஓநாய்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு, அந்த மூத்த ஓநாய்கள் மற்ற ஓநாய்களை கவனிச்சுக்கிற விதம், தங்களுடைய உணவுகளை பகிர்ந்து கொள்ளுது, இதெல்லாம் வச்சு அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஆல்ஃபான்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினிஷனும், அந்த உல்ஃபுன்ற புத்தகத்தில் தான் கொடுத்த விளக்கமும் தான் கொடுத்த டெஃபினிஷனும் அவருக்கே ஏற்புடையதாக இல்லாத காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து அந்த உல்ஃபுங்கிற புத்தகத்தை அவரே அந்த பதிப்பிலிருந்து எடுக்கிறார். அவரே அந்த ஆல்ஃபாங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் இது கிடையாது, வயலன்ஸுக்கும் ஒரு தலைவன் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதை நிறையா தடவை அவர் பேட்டிகளில் சொல்கிறாரு, அவர் நிறையா புத்தகங்கள் எழுதுறாரு, நிறைய ஆர்டிகல்ஸில் வருது. ஆனால் அந்த ஆல்ஃபான்ற வார்த்தையை நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. சமூகமாக அந்த ஆல்ஃபான்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வயலண்ட்டான ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ஆல்ஃபான்னு சொல்லலாம், அந்த ஆல்ஃபாவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலான்ற கருத்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இங்கேருந்து ஒரு 1970களிலிருந்து ஒரு 10-12 வருஷம் தாண்டி வந்தோம் அப்படின்னா, பிரான்ஸ் டி வால் அப்படின்னு இன்னொரு பயாலஜிஸ்ட், அவர் ரொம்ப குறிப்பாக பிரைமேட்டினுடைய வாழ்வியலை பார்க்கக்கூடியவர். பிரைமேட்ஸ்னால் இப்போ நம்ம மனுஷங்க இருக்கோம் அப்படின்னா நம்மளும் பிரைமேட்ஸ் தான், ஏப்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளை. மனுஷங்க கொரிலாஸ்ன்னு சொல்லக்கூடிய குரங்குகள், அப்புறம் குரங்குகள் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏப்ஸ்ன்னு சொல்லணும், வாலில்லா குரங்குகள்னு சொல்லலாம். ஏப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொரிலா, அப்புறம் வந்து ஒராங்குட்டான், சிம்பன்சி, பானபோ, மனிதர்கள், நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரே குடும்பம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஜீன் அமைப்புகள் இருக்கும். ஸோ பெரும்பாலும் ஆய்வாளர்கள் மனிதர்களுடைய சமூக வாழ்வை ஆய்வு செய்வதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு மிக நெருங்கிய தொடர்புடைய இந்த மாதிரியான உயிரினங்களை ஆய்வு செய்வாங்க. அப்போ அந்த பிரான்ஸ் டி வால் எதை ஆய்வு செய்கிறார் அப்படின்னா, அந்த சிம்பன்சி குரங்குகளை ஆய்வு செய்கிறாரு. டு பி நோட்டட், இந்த ஏப்ஸ்லேயே நான் இப்போ சொன்ன அந்த வாலில்லா குரங்கு வகைகள்லேயே மிகவும் வயலண்ட்டான ஒரு க்ரீச்சர்ஸ் வந்து சிம்பன்சி. ஆரம்ப கட்டத்தில் மனிதர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்புடைய குரங்குகள், அந்த சிம்பன்சி ஏப்ஸ் தான் வந்து மனிதனுக்கு மிக நெருங்கிய தொடர்புள்ள குரங்குகளாக கருதப்பட்டது. ஆனால் இப்போ வந்து நம்ம பானபோ அப்படின்ற ஒரு ஏப்பு தான், சிம்பன்சியை விட பானபோ தான் மனிதர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்புடையது. காலப்போக்கில் நம்ம அதை முடிவு பண்ணியிருக்கோம். இந்த சிம்பன்சியினுடைய வாழ்வியல் முறை என்ன, சமூக வாழ்க்கை என்னன்னு ஆய்வு செய்யும்போது அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா,
குறிப்பிட்ட சிம்பன்சி வந்து ரொம்ப வயலண்ட்டான டெண்டன்சி இருக்குது. அந்த குறிப்பிட்ட சிம்பன்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு தலைமை மாதிரி நிமிர்ந்து நிற்கிறது. மற்ற சிம்பன்சி வந்து அதோட கால்லையும் கைகள்லையும் முத்தமிடுறது, சாப்பாடை கொண்டாந்து அந்த சிம்பன்சி கொடுக்கறது, இந்த மாதிரியான சூழல்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிம்பன்சியினுடைய ஆதிக்கம் குறைய 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 தன்னுடைய தலைவன் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தலைவன் சிம்பன்சி என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, தன்னுடைய கூட்டத்தில் ஆதரவு தேட ஆரம்பிக்குது. தன்னுடைய கூட்டத்தில் அது எப்படி ஆதரவு தேடுதுன்னா, ரொம்ப பலமாக இருக்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் வயலண்ட்டாக நடந்து ஆதரவு தேட முடியும். ஐ மீன் எல்லா ஆல்ஃபா மேல்ஸும் வயலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சிம்பன்சி வந்து பயங்கர வயலண்ட்டாக இருக்குது. ஆனால் க்ளோஸ் டு ஒரு 80 to 90% தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய இந்த சிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற சிம்பன்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிம்பன்சியினுடைய ஆதரவு தனக்கு தேவைன்றதுனால மற்ற சிம்பன்சியினுடைய குழந்தைகளை போய் கொஞ்சிறது, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அதுகளுக்கு கொடுக்குறது, அப்புறம் அந்த பெண்களுக்கு வந்து அதிகமான பரிசுகளை கொடுக்குறது, சின்ன சின்ன கல்லை எடுத்துகிட்டு வர்றது, உணவு வகைகளை கொடுக்குறதுன்னு சொல்லி மற்ற சிம்பன்சி எல்லாத்தையுமே தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குது. இதன் மூலம் அந்த சிம்பன்சி என்ன சொல்ல வருதுன்னா, நான் ரொம்ப ஆதரவானவன், நான் ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்க மாட்டேன், உங்களுடைய உயிருக்கு என்னால் எந்த ஆபத்தும் வராது, உங்கள் குழந்தைகளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், என்கிட்ட இந்த தலைமை பொறுப்பு நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா, எனக்கு ஆதரவாக நீங்கள் நின்னீங்கன்னா மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய ஆபத்துலேருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன்னு தன்னை ப்ரூவ் செஞ்சுக்கிறதுக்கு சிம்பன்சி இதை பண்ணுது. அவர் வந்து த சிம்ப் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இதை நீங்கள் எதோட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னா, தொடர்படுத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு பெரும் கூட்டத்துக்கு போயிட்டு குழந்தையை தூக்கி கொஞ்சிறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் இல்லை ஆதரவற்ற மக்கள்கிட்டையும் போய் நேரடியாக கட்டி பிடிச்சிக்கிறது, நான் வந்து எல்லாருக்குமானவன்னு தன்னை ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணிக்கிறதுன்னு நிறையா விஷயங்களில் அரசியல்வாதியும் தன்னை தலைவனாக நிரூபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரங்குக்கும் ஒரே மாதிரியான குணநலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிம்ப் பாலிட்டிக்ஸ் புக்கில் அவர் சொல்கிறாரு. அதுலேயும் அவர் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ஆல்ஃபான்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த முறை அவர் ரொம்ப தெளிவாக எதை குறிப்பிடுறார் அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா ஒரு தலைவனாக இருக்க வேண்டியவன் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, ஆக்ரோஷமாக வயலண்ட்டாக அடுத்தவர்களை மிதிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கவே கூடாது, எல்லாருக்குமான அன்பை செலுத்தக்கூடியவனாக, எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவனாக, எல்லா விதத்துலையும் ஒரு கூட்டத்துக்கு தன்னால் ஆன உதவியை செய்யக்கூடிய ஒரு உயிரினம் தான், குறிப்பாக சமூக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் ஒரு ஆல்ஃபாவாக இருக்க முடியும். அந்த ஆல்ஃபா தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தலைவனாக ஒரு கூட்டத்தை வழிநடத்த முடியுன்றத ஆல்ஃபான்ற அர்த்தத்தில் ஃப்ரான்ஸ் டி வால் வந்து குறிப்பிடுறார். கம்மிங் பேக் டு த ஃபஸ்ட் பாயிண்ட், நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன இந்த உல்ஃப்ஸ் வந்து ஒரே ஒரு இணையோட வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. கிட்டத்தட்ட நம்ம வந்து பிரைமேட்டினுடைய சமூக வாழ்க்கையும் உல்ஃப்ஸினுடைய, ஏன்னா அதுவும் பாலூட்டிகள் தான், உல்ஃபினுடைய சமூக வாழ்க்கையும் மனிதனுடைய சமூக வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வாழ்வியலை சூழ்ந்திருக்கு. காம்ப்ளெக்ஸான வாழ்வியலை பொறுத்த மட்டும், குறிப்பாக சமூக வாழ்க்கையை பொறுத்த மட்டும், இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் நம்ம பேசிக்கிற மாதிரி ஆல்ஃபா அப்படிங்கிற வந்து எப்பயுமே வந்து யாருக்கும் இறங்கி போகாமல் ஆக்ரோஷமாக ஆண்மைத்தன்மைக்கு உண்டான அர்த்தமே இந்த ஆல்ஃபான்ற வார்த்தையில் மாறி போச்சு. தன்னை எப்போ பார்த்தாலும் ஒரு வயலண்ட்டான ஒரு க்ரீச்சராக ஒரு ஆண்மகன் காட்டிக்கொள்ள வேண்டும்ன்ற அந்த அர்த்தப்படுத்தக்கூடிய இந்த ஆல்ஃபான்ற இந்த வார்த்தைங்கிறது ஆக்சுவலாக முற்றிலும் தவறானது அப்படின்னு நான் சொல்லலை, பிரைமட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, ஜுவாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, அது போக ஆய்வு செய்யக்கூடிய மற்றவர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஃபிகரேட்டிவாகவும் சரி, டெஃபனிஷன்லேயும் சரி, ஆல்ஃபான்ற வார்த்தை வயலண்ட்டுக்கோ ஆதிக்கத்துக்கோ டோட்டலாக தொடர்பில்லாதது.